ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்லிங் பியூட்டி ஹிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபேஸ் எப்போவுமே ஹைலைட்டாக பார்த்துக்கிற மாதிரி மார்னிங் 5 ஐஸ் கியூப் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணுற டொமேட்டோ ஐஸ் கியூப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹனி அண்ட் டொமேட்டோ ஜூஸ் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஸோ சன்டேன் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து நீங்கள் ஜென்டலாக வந்து சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில். இது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையால் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக பப்பாயா ஐஸ் க்யூப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பப்பாயா எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் எல்லாமே கிளியர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் வர விடாமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் ஸ்கின் லைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கையால் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்காக பீட்ரூட் ஐஸ் க்யூப் 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது நல்லா ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவன் டோன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டார்க் சர்க்கிள் எல்லாமே வந்து இது கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீம் ஐஸ் க்யூப் ஃபார் பிம்பிள் ரிமூவல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நீம் எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இதை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கிற மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆக்னி எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ரெட்னஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்கான ரைஸ் ஐஸ் க்யூப். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் சேர்த்து ரா மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வந்து சோக் பண்ணி விட்டுக்கோங்க. இது சோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் ரா மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நான் வந்து ரோஸ் பட்டல் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது நெசசரி கிடையாது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து நமக்கு ஒயிட்னிங் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் ஃபேஸ் நெக் ஏரியா மட்டும் கிடையாது, நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண இந்த 5 ஐஸ் க்யூப்பில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.